Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 9ல rectification of errors அப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம். rectification of errors அப்படின்னா நம்ம ஏதாவது நம்ம எரர் பண்ணியிருந்தோம் புக்ஸில் அப்படின்னா சப்சிடரி புக்ஸ்லையோ இல்லை அக்கௌண்ட்டில் நம்ம எரர் பண்ணியிருந்தோம்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், எரர்ஸ் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக அவங்க பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எரர் ஆஃப் கமிஷன். எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்க ஒமிட் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட்டையே ஃபுல்லாக ஒமிட் பண்ணி போடுறது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம எப்படி லெஜர் ஜேர்னல் அக்கௌண்ட் போட்டு எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எரர் ஆஃப் கமிஷன் அப்படிங்கிறதுல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்களே ஒரு தடவை பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்டரிங் எ ராங் அமௌண்ட் இன் த கரெக்ட் சப்சிடரி புக். அதாவது தப்பான அமௌண்ட் என்ன பண்ணுறது, கரெக்டான சப்சிடரி புக்கில் என்டர் பண்ணிடுது. அதாவது சோல்டு குட்ஸ் டு குமணன் ஆன் கிரெடிட்டில் 234 அப்படிங்கிறது சேல்ஸ் புக்கில் என்ன பண்ணுறாங்க 243 தப்பாக என்டர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்டரிங் எ கரெக்ட் அமௌண்ட் இன் ஏ ராங் சப்சிடரி புக்ஸ். கரெக்டான அமௌண்ட் ராங்காக சப்சிடரி புக்கில் என்டர் பண்ணிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்டரிங் எ ராங் அமௌண்ட் இன் ஏ ராங் சப்சிடரி புக். அதாவது ராங்கான அமௌண்ட்டை தப்பான சப்சிடரி, அதாவது என்னென்னா ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணிடுறாங்க 450 2540 சேல்ஸ் புக்கில் என்டர் பண்ணாமல் பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓவர் கேஸ்டிங் ஒரு அண்டர் கேஸ்டிங். ஓவர் கேஸ்டிங்னா அதிகமாக, இல்லை அண்டர் கேஸ்டிங்னா அது விட கம்மியாக சப்சிடரி புக்கில் என்டர் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராங் சைடு ஆஃப் அக்கௌண்ட் ஆன லெஜரில் தப்பான சைடில் என்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு கரெக்ட் சைடு. தப்பான அமௌண்ட் கரெக்ட் சைடு ஆஃப் அன் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு எ ராங் சைடு. ராங் அமௌண்ட்டை ராங் சைடில் என்டர் பண்ணுறாங்க. போஸ்டிங் எ கரெக்ட் அமௌண்ட்டை ராங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுறது. போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு எ ராங் அக்கௌண்ட். தப்பான அமௌண்ட்டை தப்பான அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டபுள் போஸ்டிங்னா 2 தடவை ட்வைஸாக என்டர் பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு 2 தடவை போஸ்ட் பண்ணிடுது அக்கௌண்ட்டே கோல். அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட் சோல்ட் டு பரிமளம் ஆன் கிரெடிட் 500 என்டர் இன் த சேல்ஸ் புக் அண்ட் போஸ்டட் ட்வைஸ். 2 தடவை சேல்ஸ் புக்கில் என்டர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி என்டரிங் எ டிரான்சாக்ஷன் ட்வைஸ் இன் ஏ ஜேர்னலே 2 தடவை டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எரர் அரைசிங் இன் கேரிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஒன் பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜில் என்டர் பண்ணுறது தப்பாக. நெக்ஸ்ட் எரர் அரைசிங் இந்த பேலன்சிங் ஆஃப் அன் அக்கௌண்ட். பேலன்சிங்கில் லெஜர் அக்கௌண்ட் என்டர் பண்ணும்போது ராங்காக அமௌண்ட் எழுதிடுறது. இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்லாம் எரர் ஆஃப் கமிஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணி போட போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எரர் ஆஃப் பிரின்சிபலில் அதுவும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரிங் த பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசட் இன் த பர்ச்சேஸ் புக்கில் இப்போ மிஷினரி கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கே பண்ணிட்டாங்க, இது கிரெடிட் பர்ச்சேஸ் தானே, ஆனால் பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிங்க இந்த இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம சம்முக்கு போகலாம். சம் போட உங்களுக்கு இந்த சாப்டர் ஈஸியாகிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், illustration 1. The following errors were detected before the preparation of trial balance. Rectify them. அதாவது இந்த எரர்ஸை என்ன பண்ணிருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதை நம்ம என்ன எழுதியிருக்கோம், சொல்யூஷனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ரெக்டிஃபிகேஷனை ஜேர்னல் என்ட்ரியில் தான் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the following errors were detected அப்படிங்கிற வேர்டு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேல்ஸ் புக் இஸ் அண்டர் கேஸ்ட் பை 100. அண்டர் கேஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்டர் கேஸ்ட் அப்படின்னா என்னென்னா கம்மியாக சேல்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ 100 ருபீஸை கம்மியாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. இப்போது பாருங்கள், ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். அண்டர் கேஸ்ட் லெஸ் ஷார்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒரிஜினல் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதே ஓவர் கேஸ்ட் மோர் எக்ஸஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆப்போசிட் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அண்டர் கேஸ்ட் லெஸ்ஸு ஷார்ட்டு அப்படிலாம் வந்துச்சுன்னா ஒரிஜினல் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஓவர் கேஸ்ட் மோரு எக்ஸஸ் வந்துச்சுன்னா ஆப்போசிட் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, அண்டர் கேஸ்ட் வந்திருக்கு. அண்டர் கேஸ்ட் அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சேல்ஸ் புக் என்ன ஒரிஜினல் மெத்தடு,
டூ சேல்ஸ் அக்கௌண்ட் தான் போடும், டூ சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போது இது எங்கே வரும்? எப்போதுமே சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் தான் வரும், சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் தான் வரும். இதுதான் ஒரிஜினல் மெத்தட். அப்போது என்ன டைப் பண்ணிங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹100. அப்போ அந்த 100 எங்கே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம்? கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக போயும். இதை நான் ஞாபகம் வச்சுங்க. சேல்ஸ் புக் இஸ் ஓவர் கேஸ்ட் பை 200. நெக்ஸ்ட்டு ஓவர் கேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன சொன்னால் ஓவர் கேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம்? ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணோம். ஓவர் கேஸ்ட், மோர், எக்ஸஸ் இந்த 3 வந்துச்சுன்னா ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஆப்போசிட் மெத்தட்னா என்ன? ஒரிஜினல் மெத்தட்னா நம்ம இதை சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஆப்போசிட் மெத்தட்னா அப்படியே டெபிட் பண்ண போகிறோம். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 200. ஓகேவா? இப்படி புரிஞ்சுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் புக் இஸ் அண்டர் கேஸ்ட் பை 300. அண்டர் கேஸ்ட்னு வந்திருக்கு. அண்டர் கேஸ்ட்னா ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். அப்போது அது என்ன? பர்ச்சேஸ் புக் எப்போதும் ஒரிஜினலாக எங்கே வரும்? பை பர்ச்சேஸ்னு வரும். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டான்னு தான் போடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், இதுதான் ஒரிஜினல் மெத்தட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 300 அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். பர்ச்சேஸ் புக் இஸ் ஓவர் கேஸ்ட். ஓவர் கேஸ்ட் அப்படின்னு வந்தாலும் என்னது? ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். இதில் ஒரிஜினல் மெத்தட் என்ன? பர்ச்சேஸ் புக் வந்து டெபிட்டில் தான் வரும். அப்போ ஆப்போசிட்டில் என்ன வரும்? கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 400 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். illustration 2. The following errors were detected before preparation of trial balance. Rectify them. அப்போ என்ன வேர்டு வந்திருக்குன்னு பாருங்கள். டிடெக்டட் அப்படின்னு வந்திருக்கா? டிடெக்டட்னு வந்தாலே என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்ட் அப்படின்னாலே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம்? ஒரிஜினல் மெத்தட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? பர்ச்சேஸ் புக் வந்து டெபிட்டில் வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட்டில் வரும். இதுதான் ஒரிஜினல் மெத்தட். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 500 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் ஓவர் கேஸ்ட். ஓவர் கேஸ்ட்னால் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ஆப்போசிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரிஜினல் மெத்தட் அப்படின்னா என்னது? கிரெடிட் பண்ணுறது. ஆப்போசிட் மெத்தட் அப்படின்னா டெபிட் பண்ண போகிறோம். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 600 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிடுவேன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்ட்னால் ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் எங்கே வரும்? ஒரிஜினல் மெத்தடில் டெபிட்டில் வரும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹700. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் ஓவர் கேஸ்ட். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஆப்போசிட் மெத்தட் அப்படின்னா கிரெடிட் பண்ண போகிறோம். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹800. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சம் போடலாம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.